லாங்காக நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஆப்வியஸாக நமக்கு பட்டி பீஸ் வந்து பெருசாக தான் கிடைக்கும். நம்ம 2 inches வைக்கலாம் அப்படின்னா ஒரு 15 inches ப்ளவுஸ்னா ஒரு 2.5 3 inches அந்த மாதிரி நமக்கு பட்டி பீஸ் பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பட்டி பீஸ் பெருசாக கிடைக்கும் போது அது சுருட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு லைட்டாக மேல் வயிறு சொல்லுவேன், அந்த டம்மி லைட்டாக இருக்குது, வெயிஸ்ட்டை தாண்டி அந்த டம்மி லைட்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு அது பட்டி பீஸ் வந்து சுருட்டிக்கிட்டே வரும். அந்த பட்டி பீஸ் சுருட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டியை கொஞ்சம் திக்கராக வைக்கணும். பட்டியை திக்கராக கொடுக்கறதுக்கு மெயின் கிளாத் அதே சேம் கலர் கிளாத்து செகண்ட் லேயராகவும், அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை லேயர் கொடுக்க போகிறீங்களோ அத்தனை லேயர் கிளாத்தை அடிக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னா இங்கே 0.5 inches கொடுத்துருக்கேன். அந்த 0.5 inchஸில் நீங்கள் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க லேயர்ஸ், அதுக்கப்புறம் இந்த லேயர் தான், அதாவது நம்ம மெயின் கிளாத் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே கலர் கிளாத் கீழே, அதாவது இன்னர் சைடுமே நமக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன மெயின் கிளாத் கொடுத்துருக்கோமோ அதே கிளாத்தே வந்து கீழ் பக்கமும் தெரிகிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பேஸ்டிங் ஸ்டிச் போட்டு நீங்கள் அடித்து திருப்பிட்டீங்க அப்படிங்கும் போது அந்த பட்டியோட அந்த வேஸ்ட் சைடு இருக்கிற லேயர் வந்து நல்லா திக்கராக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மடித்து நீங்கள் பேஸ்டிங் ஸ்டிச் போட்டு எப்படி நம்ம அட்டாச் பண்ணுவோமோ, ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டு கூட வேஸ்ட் மெஷர்மெண்ட் இன்கேஸ் 32 இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 0.5 inches குறைச்சி நீங்கள் 31.5 அப்படின்னு மெஷர் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னாலும் அது கரெக்டாக சீட்டாகவும் சுருட்டாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு.